ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வெல்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கார்கள் பற்றிய புதிய செய்திகள், கார் ரிவ்யூஸ், கார் கம்பேரிசன் நீங்கள் உடனுக்குடன் நம் தாய்மொழியான தமிழ் மொழியில் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மாருதி சுசுகியினுடைய கார்களில் எந்த கார் அதிகமான எண்ணிக்கையில் வித்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக மாருதி சுசுகியினுடைய பெலினோ. இந்த பெலினோ காரை பொறுத்த வரைக்கும் இது வந்து பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல வரக்கூடிய கார். இந்த கார் லான்ச் ஆன பிறகு இன்னைக்கு வரைக்கும் இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற எல்லா கார்களையும் பின்னுக்கு தள்ளிக்கிட்டு இந்த ஒரு கார் தான் டாப் லீடிங் செல்லிங் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காரா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் இந்த மாருதி சுசுகி பெலினோ 2020 இந்த கார்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, என்னென்ன சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுத்திருக்காங்க, என்ன இன்ஜின், என்ன மைலேஜ், இந்த இன்ஜின் கொடுக்கக்கூடிய பவர் என்ன அப்படிங்கிற டோட்டல் டீட்டெயிலான ஒரு ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மாருதி சுசுகி பெலினோ பொறுத்த வரைக்கும் நமக்கு டீசல் கிடையாது, பெட்ரோல் ஆப்ஷனில் மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் இது மேனுவலாகவும் ஆட்டோமேட்டிக்கும் கிடைக்குது. இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று இருக்கு. என்னன்னா இந்த பெலினோ காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிவிடி டெக்னாலஜியில் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க, அதாவது கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் டெக்னாலஜி. இது ஒரு பெர்ஃபெக்டான டெக்னாலஜி. எனக்கு பிரீமியம் ஹேட்ச்பேக்கில் ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வேணும்னு நினைக்கக்கூடியவங்க டேரக்டாக இந்த காரை சூஸ் பண்ணலாம். இது கண்டிப்பாக நல்ல டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் காரும் கூட. இந்த வெஹிக்கிள் என்ன பிரைஸில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி பெலினோனுடைய மேனுவல் டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் 5,70,000 ஆரம்பிச்சு 7,96,000 வரைக்கும் இதனுடைய பிரைஸ் இருக்கு. அது நீங்க ஆட்டோமேட்டிக்ல சிவிடி டெக்னாலஜி எடுக்கிறீங்கன்னா 7,83,000 ஆரம்பிச்சு 9,03,000 வரைக்கும் இதனுடைய பிரைஸ் இருக்கு. இந்த வெஹிக்கிளோட டைமென்ஷன் என்னன்னு பார்த்துக்கலாம். இது ஒரு ஹேட்ச்பேக் செக்மெண்ட் கார்னு சொல்லிட்டோம். நார்மலா ஹேட்ச்பேக் செக்மெண்ட் கார் எல்லாமே ஒரு சின்ன டைமென்ஷன்ல இருக்கும். பட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய லென்த் 3,995 மில்லிமீட்டர், அதாவது 4 மீட்டருக்கு 5 மில்லி தான் கம்மியா கொடுத்திருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட விட்த்ங்கிறது 1,745 மில்லிமீட்டர், ஹைட் 1,510 மில்லிமீட்டர். ஸோ இந்த ஓவரால் டைமென்ஷன் வச்சு நீங்க பார்க்கும்போது இந்த பெலினோ வெஹிக்கிளுக்கு உள்ளாடி மிக பயங்கரமான ஒரு ஸ்பேசிங் இருக்கு. அது இந்த கார் அதிகமான எண்ணிக்கையில் விற்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமும் அமைஞ்சிருக்குங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. இந்த வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் டிரைவர் சீட்டா இருக்கட்டும் இல்ல கோ டிரைவர் சீட்டா இருக்கட்டும், அதோட நீ ஸ்பேஸ், ஹெட்ரூம் ஸ்பேஸ், ஷோல்டர் ஸ்பேஸ் ஓவரால் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு ஜேர்னி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சீட்டிங் பொசிஷனும் நல்ல ரூம் ஸ்பேஸும் இந்த வெஹிக்கிளோட ஃப்ரண்ட்ல கொடுத்திருக்காங்க. செகண்ட் ரூம் சேம். செகண்ட் ரூம்ல நல்ல ஒரு ரூம் ஸ்பேஸ் இருக்கு. அதாவது இதனோட நீ ஸ்பேஸா இருக்கட்டும் இல்ல ஹெட்ரூம் ஸ்பேஸா இருக்கட்டும், ஷோல்டர் ஸ்பேஸா இருக்கட்டும், அழகா 3 பேர் உட்கார்ந்து ஒரு லாங் ஜேர்னி போறதுக்கு ரொம்ப ஏதுவான ஒரு காரா தான் இந்த பெலினோ கார் இருக்கு. ஸோ இந்த கார் கொடுக்கக்கூடிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 170 மில்லிமீட்டர். இந்த பெலினோனுடைய வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் 2,520 மில்லிமீட்டர். இந்த வெஹிக்கிளோட கர்ப் வெயிட்ங்கிறது 935 கிலோகிராம். ஸோ இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளுக்கு இந்த அளவுக்கு குறைவான ஒரு கிலோ இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த வெஹிக்கிளோட பிளாட்ஃபார்ம். இந்த மாருதி சுசுகி பெலினோ என்ன பிளாட்ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்கன்னா ஹார்டெக் பிளாட்ஃபார்ம். இந்த ஹார்டெக் பிளாட்ஃபார்ம் ஒருத்தருக்கு ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு பிளாட்ஃபார்மும் கூட. ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் காரணமாக தான் இந்த வெஹிக்கிளுக்கு, அதாவது மாருதி சுசுகி பெலினோவுக்கு அதிகமான மைலேஜ் கிடைச்சிருக்கு. இந்த வெஹிக்கிளோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 37 லிட்டர். இந்த வெஹிக்கிள் கொடுக்கக்கூடிய பூட் ஸ்பேஸ்ங்கிறது 339 லிட்டர். மிகவும் தாராளமான ஒரு பூட் ஸ்பேஸ். நீங்க ஒரு நல்ல ஒரு ஜேர்னி போறதுக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு பூட் ஸ்பேஸ் தான் இந்த வெஹிக்கிள டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் VVT பெட்ரோல் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த வெஹிக்கிள் 3 இன்ஜின் ஆப்ஷன் இருக்கு. மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ல 2 இன்ஜின் ஆப்ஷனும் ஆட்டோமேட்டிக்ல 1 இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ல இருக்கக்கூடிய VVT பெட்ரோல் இன்ஜின் 1 லிட்டர் பொறுத்த வரைக்கும் பவர் 81.8 bhp பவர் கொடுத்திருக்காங்க. இது 6000 rpm கிடைக்குது. அதே டார்க் பொறுத்த வரைக்கும் 113 நியூட்டன் டார்க் கொடுத்திருக்காங்க. இது 4200 rpm லயும். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் 21.0 km/லிட்டர் உங்களுக்கு மைலேஜ் கொடுத்திருக்காங்க. இதே நீங்க மேனுவல் டியூவல் ஜெட் பெட்ரோல் இன்ஜின் எடுக்கிறீங்கன்னா இதோட பவர் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. பவரை பொறுத்த வரைக்கும் 88.5 bhp பவர், அது 6000 rpm கிடைக்குது. டார்க் பொறுத்த வரைக்கும் 113 நியூட்டன் டார்க், இது 4400 rpm கொடுத்திருக்காங்க. இந்த வெஹிக்கிள் கொடுக்கக்கூடிய மைலேஜ்ங்கிறது 23.87 km/லிட்டர். நீங்க யாராவது எனக்கு ஒரு டிரைவிங் எந்தூசியாசம் இந்த பெலினோல வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்கன்னா நீங்க டைரக்டா இந்த டியூவல் ஜெட் பெட்ரோல் இன்ஜின் எடுக்கலாம். கண்டிப்பா பெர்ஃபெக்ட்டான ஒரு டிரைவிங் எந்தூசியாசம் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜினா இருக்கும். இதனால நீங்க சிவிடி டெக்னாலஜில ஆட்டோமேட்டிக் கார் எடுக்கிறீங்க அப்படின்னா இது கொடுக்கக்கூடிய பவர்ங்கிறது 81.8 bhp பவர், இது 6000 rpm லயும். டார்க் பொறுத்த வரைக்கும் 113 நியூட்டன் டார்க், 4200 rpm லயும். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் 21 km/லிட்டர் மைலேஜ் வந்து இந்த வெஹிக்கிள் கொடுக்குது. ஸோ எனக்கு கண்டிப்பாக ஒரு ஆட்டோமேட்டிக் கார் வேணும், அது சிவிடி டெக்னாலஜி நல்ல டிரைவிங் எந்தூசியாசம் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா டேரக்ட் இந்த சிவிடி டெக்னாலஜி பெலினோல எடுக்கலாம். கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு காரும் கூட. அடுத்து நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த பெலினோ கார் இவ்வளவு தூரத்துக்கு மக்கள் விரும்பி எடுக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக ஏதோ ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இருக்காது. ஸோ இந்த வெஹிக்கிள் இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த வெஹிக்கிள் கொடுக்கக்கூடிய கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் பவர் ஸ்டீரிங் கொடுத்திருக்காங்க, பவர் விண்டோஸ் முன்னாலையும் பின்னாலையும் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிளைமேட்டிக் கண்ட்ரோல் வந்து ஆட்டோமேட்டிக்கா கொடுத்திருக்கிறது கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான விஷயமும் கூட. இந்த வெஹிக்கிளுடைய பூட்டை வந்து நீங்க ரிமோட்ல ஓபன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஃபியூவல் லிட் ஓபனர், அதாவது பெட்ரோல் அடிக்கக்கூடிய அந்த டோர் ஓபனை வந்து நீங்க ரிமோட்ல ஓபன் பண்ணிக்க முடியும். இந்த வெஹிக்கிள் லோ ஃபியூல் லைட் வார்னிங் கொடுத்திருக்காங்க. அக்சஸரி பவர் அவுட்டர் வந்து 2 கொடுத்திருக்காங்க. பூட்ல வந்து ஒரு மிக முக்கியமா தேவையான ஒரு லைட்டிங் ஆப்ஷனையும் இந்த வெஹிக்கிள் கொடுத்திருக்காங்க. வேனிட்டி மிரர் கொடுத்திருக்கிறது கண்டிப்பா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லுக் வந்து எடுத்து கொடுத்திருக்கு. இனி பின்பக்கத்தில் உட்கார்ந்திருக்கவங்களுக்கு வந்து ஹெட் ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க. அந்த ஹெட் ரெஸ்ட் உங்களால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நார்மலா நிறைய வெஹிக்கிள் வந்து ஹெட் ரெஸ்ட் வந்திருந்தாலும் கூட அது அட்ஜஸ்ட் பண்ற ஒரு டைப் இருக்காது, ஒரு ஃபிக்ஸடா இருக்கும். பட் இந்த பெலினோ காரை பொறுத்த
பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் ஜர்னிக்கு கொடுக்கறதுக்காகவே ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக பாசிட்டிவான விஷயம். இனி கப் ஹோல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னால் மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர பின்னால் உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸ் கிடையாது. என்னோட ஸ்டியரிங் வீலை பொறுத்த வரைக்கும் மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீலா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ கண்ட்ரோல் பட்டன், நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணக்கூடிய பட்டன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டியரிங் வீலை மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயம். இந்த வெஹிக்கிள் வந்து ரியர் பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் அக்சஸ் கார்டுக்கு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக இன்னைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்பி எடுக்கக்கூடிய விஷயமும் கூட. அதை தொடர்ந்து இந்த வெஹிக்கிள் வந்து இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து உங்களால் இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். இனி பாட்டில் ஹோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிளோட முன்பக்கத்திலையும் பின்பக்கத்திலையும் பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஜர்னியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் விஷயமும் கூட. இந்த வெஹிக்கிள் வாய்ஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. இனி சென்ட்ரல் கன்சோல் வந்து ஆம்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஆம்ரஸ்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸோட கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக டிரைவருக்கு ஏதுவான ஒரு விஷயமா இருக்கும். இனி ஏர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் இது ஏர் கண்டிஷன் வித் ஹீட்டர் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட ஸ்டியரிங் பொறுத்த வரைக்கும் 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீலா இருந்தாலும் இது வந்து அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீலா கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பா டிரைவருக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கு. இந்த வெஹிக்கிள் வந்து கீலெஸ் என்ட்ரி இருக்கு. இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து 4 ஸ்பீக்கர் இருக்கு. 2D ஆடியோ கெபாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிள் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ ரெண்டுமே இன்பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம யூஎஸ்பியும் ஆக்ஸும் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் அடிஷனலா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்கோமீட்டர் இருக்கு. இதோட ட்ரிப் மீட்டர் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் பேஸ்டா கொடுத்துருக்கிறது கண்டிப்பா பாசிட்டிவான விஷயம். இருந்தாலும் ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்கு. இந்த வெஹிக்கிள் வந்து நமக்கு லெதர்ல அப்போல்சரி கிடையாது, ஃபேப்ரிக் அப்போல்சரி தான் கொடுத்துருக்காங்க. லெதர்ல கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் பிரீமியமா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். அதே நேரத்தில் உங்க ஸ்டியரிங் வீலை பொறுத்த வரைக்கும் லெதர்ல ரேப் பண்ணி கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கும் அதை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இனி க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலான ஒரு க்ளவ் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்களே தவிர அது கூல்டு க்ளவ் பாக்ஸ் கிடையாது. இந்த வெஹிக்கிள் டிஜிட்டல் கிளாக் இருக்கு, டிஜிட்டல் ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. வெளியில இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் என்ன அப்படிங்கறத நீங்க வெஹிக்கிளுக்கு உள்ளே பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்கு தேவை ஒரு அவுட் சைட் டெம்பரேச்சர் டிஸ்ப்ளேயும் கொடுத்திருக்காங்க. டிரைவர் சீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீக்ளைன் மட்டும் இல்லாம ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இது டிரைவருக்கு ரொம்ப ஏதுவான ஒரு விஷயமும் கூட. இது அட்ஜஸ்டபிள் ஹெட்லைட்ஸ் இருக்கு. ஃபோக் லைட்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னால மட்டும் தான் கொடுத்திருக்காங்களே தவிர பின்னால ஃபோக் லைட்ஸ் கிடையாது. இது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். இனி ஓஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் அதாவது சைட் மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க மேனுவலா இல்லாம பவர்லயே இந்த ஓஆர்விஎம் அதாவது சைட் மிரர்ஸ் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். எலக்ட்ரிக்கலி ஃபோல்டட் சைட் மிரர்ஸ் கொடுத்திருக்காங்க. அது கண்டிப்பா வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். இனி பின்பக்கம் விண்டோ அதாவது ரியர் விண்டோ பொறுத்த வரைக்கும் வைப்பர், வாஷர், டிஃபோகர் மூணையுமே தெளிவா கொடுத்திருக்காங்க. அது கண்டிப்பா ஒரு லாங் ஜர்னி போறவங்களுக்கு இல்ல மிஸ்ட்ல ஓட்டக்கூடியவங்களுக்கு எங்க இருந்தாலும் சரி கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இந்த கிளாஸ் எல்லாமே டிண்ட் பண்ணி கொடுத்திருக்கிறது கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ். இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு ஸ்டைலிஷ் லுக்க பின்பக்கத்தில் எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காகவே இந்த ஸ்பாயிலர் இன்டகிரேட் பண்ணிருக்காங்க. இதோட ஆண்டோனா வந்து உங்களுக்கு இன்டகிரேட்டட் ஆண்டோனா கொடுத்திருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் கிரில்ல வந்து குரோமியம் பேட்ச் கொடுத்திருக்காங்க. அது கண்டிப்பா நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாம குரோம் கார்னிஷ் கொடுத்திருக்காங்க. அது இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லுக் வந்து எக்ஸ்டர்னல் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதோட ஹெட்லாம்ப்ஸை பொறுத்தவரைக்கும் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸா கொடுத்திருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அலாய் வீல்ஸ் பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு. அது இந்த R16ல அலாய் வீல்ஸ் கொடுத்திருக்கிறது கண்டிப்பா ஒரு பெரிய விஷயமும் கூட. அடுத்து நம்ம மிக முக்கியமா பார்க்க வேண்டியது எந்த ஒரு வெஹிக்கிள் நீங்க எடுக்கிறீங்கனாலும் அந்த வெஹிக்கிளுடைய இன்ஜின் அண்ட் சேஃப்டி தான் நம்ம ரொம்ப மிக முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். அதில் குறிப்பா சேஃப்டிங்கிறது நம்மளை வந்து பாதுகாப்பாக எடுத்துட்டு போகக்கூடிய விஷயமா இருக்கும். சேஃப்டி குறைவா இருக்கக்கூடிய எந்த காரையும் நீங்க எடுக்காதீங்க தயவு செய்து. ஸோ இந்த பெலினோல நம்ம எடுக்கிறதுக்கு தேவையான எல்லா சேஃப்டியும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சேஃப்டியை பொறுத்தவரைக்கும் இந்த வெஹிக்கிள் ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. சென்ட்ரல் லாக்கிங் இருக்கு, பவர் டோர் லாக்ஸ் கொடுத்திருக்கு, சைல்ட் சேஃப்டி லாக் கொடுத்திருக்காங்க, டியூவல் ஏர் பேக் தான் கொடுத்திருக்காங்க. ஏர் பேக் அட்லீஸ்ட் 6க்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம், பட் இருந்தாலும் டியூவல் ஏர் பேக் தான் கொடுத்திருக்காங்க. இனி பின்பக்க சீட் பெல்ட் கொடுத்திருக்காங்க. சீட் பெல்ட்டுக்கு வார்னிங் கொடுத்திருக்காங்க. டோர் அஜார் வார்னிங் கொடுத்திருக்காங்க. அந்த டோர் வந்து உங்களுக்கு ஓப்பனா இருக்கு, ப்ராப்பரா க்ளோஸ் ஆகலைன்னா அதுக்குண்டான இன்டிமேஷன் உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துடும். இனி சைடு அண்ட் ஃப்ரண்ட் இம்பாக்ட் பீம்ஸ் கொடுத்திருக்காங்க. இனி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்ஜின் இம்மொபைலைசேஷன்ங்கிற மிக முக்கியமான ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட் கொடுத்திருக்காங்க. உங்க கீழே இருக்கக்கூடிய கோடும் இன்ஜின்ல இருக்கக்கூடிய கோடும் மேட்ச் ஆச்சுனா மட்டும் இந்த வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகும். அது இல்லாம நீங்க வண்டி என்னதான் போட்டு ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆக போறது கிடையாது. சோ இது வந்து கண்டிப்பா நல்ல ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட்டும் கூட. கிராஷ் சென்சார் கொடுத்திருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய ஃபியூல் டேங்க் வந்து சென்டர்ல மவுண்ட் பண்ணி இருக்கிறது கண்டிப்பா நல்ல பாசிட்டிவ் விஷயம். இன்ஜின் செக் வார்னிங் கொடுத்திருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ் கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு. பின்பக்கத்துல ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க. ஆன்டி தெஃப்ட் டிவைஸ் கொடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் ஆன்டி தெஃப்ட் அலார்ம் கிடையாது. ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக் இருக்கு. உங்களுடைய டோரை வந்து லாக் பண்ணதுக்கு நீங்க மறந்துட்டீங்கன்னா வண்டி ஒரு 10 to 15 km ஸ்பீட்ல போகும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லா டோருமே லாக் ஆயிரும். கண்டிப்பா இன்னைக்குள்ள சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல ரொம்ப தேவைப்பட்ட ஒரு விஷயமும் கூட. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட் கொடுத்திருக்காங்க. ப்ரீ டென்ஷன் அண்ட் ஃபோர்ஸ்ட் சீட் பெல்ட் கொடுத்திருக்காங்க. ஓவரால் இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு தேவைப்பட்ட எல்லா சேஃப்டி ஆஸ்பெக்டையும் இன்பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கிறது எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. ஸோ சேஃப்டியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த காரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு தேவையான எல்லா சேஃப்டி ஆஸ்பெக்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பெலினா காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 6 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பியர் ஒயிட், மெட்டாலிக் சில்வர், பிரீமியம் ஆரஞ்சு, பியல் ரெட், மெட்டாலிக் கிரே, நெக்ஸா ப்ளூ இப்படின்னு 6 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து மெட்டாலிக் கிரேங்கிற கலர் தான் வந்து நம்பர் 1 பொசிஷன்ல வித்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கலர் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெலினா காரா இருக்கு. இந்த காரோட ஒரு சின்ன அவுட்லுக் ரிவ்யூ நான் கொடுத்துக்கிறேன். அதாவது இந்த காரோட ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் இதோட பேனட் வந்து ஒரு ரைஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய பேனட். அதில் 2 கேரக்டர் லைன் ரன் ஆகும். அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு மசில் பவர் எடுத்து கொடுக்கும். இதோட கிரில்லை பொறுத்தவரைக்கும் ஒரு யூ ஷேப்ல கொடுத்துருக்க கிரில்லா இருக்கும். இதுக்குள்ள பிளாக் கலர் நெட்டட் மெஷ் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து உங்களுக்கு குரோமியம் பேட்ச்ல சில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். இதை தொடர்ந்து 2 சைடுமே உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்டட் ஹெட் லாம்ப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு டேன் இண்டிகேட்டர்ஸையும் டேட்டா ரன்னிங் எல்லாமே இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். இந்த கிரில்லுக்கு நேர கீழே பம்பர்ல வந்து இன்டகிரேட் பண்ணி இதோட ஏர் டேம் கொடுத்துருக்கிறது. 2 பக்கத்துல ஹவுசிங்
ஹவுசிங் அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ஹவுசிங் உள்ளாடி ஃபோக் லாம்ப்ஸ் இன்சர்ட் பண்ணியிருக்குது பார்த்தீங்கன்னா ஓவரால் பார்க்குறது பெர்ஃபெக்டான ஒரு ஃப்ரண்ட் வியூவை இந்த வெஹிக்கிள் கொடுத்துருப்பாங்க. இந்த வெஹிக்கிளுடைய டிசைன் ப்ரொஃபைலை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லிக்விட் ஃப்ளோ டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அது எங்கேயுமே உங்களுக்கு ஷார்ப் பெண்டோ இல்லை ஷார்ப் கட்டன் லைன்ஸ் வந்து இருக்காது. டேரக்டாக எல்லா இடத்துலையுமே ஒரு கர்வியான ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க, ஒரு லிக்விட் ஃப்ளோ டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இந்த வெஹிக்கிளுடைய எக்ஸாக்ட் லுக் நீங்கள் பார்க்கணும், இதோட சைட் ப்ரொஃபைல் தான் பார்க்கணும். ரொம்பவே எனர்ஜெட்டிக்கான ஒரு ஸ்போர்ட்டி காரோட லுக் வந்து இந்த பெலினோ காரோட சைட் ப்ரொஃபைல் வந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க. இதோட அலாய் வீல்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், 16 இன்ச்சில் கொடுத்துருப்பாங்க. இந்த அலாய் வீல்ஸ் தொடர்ந்து இதுக்கு வீல் ஆர்ச்சஸ் கொடுத்துருக்கிறது ரொம்பவே அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏபிசி பில்லர்ஸ் வந்து பிளாக் கலர் கொடுத்துருந்தாலும் இந்த சி பில்லருக்கு பின்னால இந்த பாடி கலர்லேயே ஒரு பில்லர் வந்து ரைஸ் ஆகி ஒரு ஃப்ளோட்டிங் டைப்பான ரூஃபில் இந்த வெஹிக்கிள் போகும். அது பார்க்கறதுக்கு சைட் மிரர்ஸில் பக்காவாக இருக்கும். சைட் மிரர்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து பாடி கலர் கொடுத்துருப்பாங்க, டேன் இண்டிகேட்டர்ஸ் இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லுக் எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக விண்டோக்கு கீழே வந்து குரோம் கார்னிஷ் கொடுத்துருப்பாங்க. அது பெர்ஃபெக்டாக ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லுக் வந்து இந்த வெஹிக்கிள் எடுத்து கொடுக்குதுன்னு சொல்லிக்கலாம். டோர் ஹேண்டில்ஸையும் பாடி கலரில் கொடுத்துருப்பாங்க, அது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயம். இனி பின்பக்கத்தை பொறுத்த வரைக்கும் மேலே வந்து ரூஃப் ஸ்பாய்லர் கொடுத்துருப்பாங்க. அது கீழே வந்து விண்டோனுடைய வைட் ஏரியா பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அது கீழே பூட்டினுடைய ஸ்பேசிங், அந்த பூட்டில் இன்டெகிரேட் பண்ணிக்கூடிய நம்பர் பிளேட் ஹவுசிங் பார்க்கறது ரொம்பவே நல்லா இருக்கு. இனி பிரேக் லாம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பெரிய எந்தூசியாசம் லுக்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் ஓகே நம்மளால சொல்லிக்க முடியும். இனி பம்பர் அழகாக டிசைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த வெஹிக்கிளுடைய இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கூல்டான சில்டான ஒரு இன்டீரியர் கொடுத்துருக்காங்க. வெளியில் இருக்கக்கூடிய அதே லிக்விட் ஃப்ளோ டிசைன் ஆஸ்பெக்ட்ல இந்த வெஹிக்கிள் உள்ளேயும் கொடுத்துருப்பாங்க. 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீல், அது வந்து மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீலாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் இருக்கு. அது கீழே கிளைமேட் கண்ட்ரோல் பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது கீழே வந்து உங்களுக்கு கியர் நாப் வருது, கியர் நாப் கீழே வந்து சென்டர் கன்சோல் ஆம்ரெஸ்ட் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் 2 சீட்டை பொறுத்த வரைக்கும் கேப்டன் சீட்ஸாக இருக்கு. இந்த சீட்ஸ் வந்து உங்களுக்கு ரீக்ளைன் பண்ணிக்க முடியும், ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், ஷோல்டர் சப்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை டை சப்போர்ட்டாக இருக்கட்டும் ரொம்ப பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு லாங் ஜர்னி டிரைவ் பண்ணிட்டு போகிறதுக்கு டிரைவருக்காக இருக்கட்டும் இல்லை கோ டிரைவருக்காக இருக்கட்டும் ரெண்டு பேருமே பெர்ஃபெக்டான டிரைவிங் எந்தூசியாசமும் கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரண்ட் ரோ தான் இந்த வெஹிக்கிளுடைய ஃப்ரண்ட் ரோ. இனி செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்ஃபர்ட்டாக உட்காந்து டிராவல் பண்ணக்கூடிய ரொம்ப அழகான ஒரு செகண்ட் ரோ கொடுத்துருக்காங்க. இதோட நீ ஸ்பேஸாக இருக்கட்டும் இல்லை ஹெட்ரூமாக இருக்கட்டும் இல்லை ஷோல்டர் ஸ்பேஸாக இருக்கட்டும் ரொம்ப பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்கான்னு சொல்லிக்கலாம். ஸோ ஓவரால் பெலினோ காரை பொறுத்த வரைக்கும் கடந்த 4 வருடங்களாக நம்பர் 1 பொசிஷனில் வித்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காராக தான் இருந்துகிட்டு இருக்கு. இந்த செக்மெண்ட்ல இதுவரை பெலினோ பின்னுக்கு தள்ளுறதுக்கு எந்த ஒரு கார் கிடையாது அப்படிங்கிறது தான் ஒரு மிக உண்மையான விஷயமா இருக்கு. பெலினோ காரை நம்ம நம்பி எடுக்கலாம். இதுக்கு மிக முக்கியமான காரணத்தில் ஒன்று, இதுக்கு குளோபல் என்கேப் ரேட்டிங் வந்து 4 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான விஷயமும் கூட. ஸோ ஓவரால் இந்த வெஹிக்கிளுடைய மைலேஜ் நல்ல மைலேஜ் கொடுத்துருக்காங்க, நல்ல பெர்ஃபெக்டான இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஜின் டெலிவர் பண்ணுற பவர் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட எக்ஸ்டீரியர் லுக் நல்லா இருக்கு, இன்டீரியர் ஃபீச்சர்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய மணிக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு காராக தான் இந்த கார் இருக்கு. ஸோ இன்னொரு உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.